என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்களை பற்றிய எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழுத்திக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 ரூபால அந்த பெஸ் சிம்பிள் மாதிரி இருக்கக்கூடிய நாணயங்கள்ல ரொம்ப வித்தியாசமான முறையில் வந்து சில நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே 2007 அச்சடிக்கப்பட்ட நாணயம் தான். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை இந்த படங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்படிப்பட்ட நாணயங்கள்லாம் என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு வித்தியாசங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அந்த நாணயத்தை பெரிய மதிப்புமிக்க நாணயம் வந்து மாற்றிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காணொலிகள்லாம் நம்மளே வந்து பார்த்துருக்கோம். அப்படி இந்த நாணயத்தை பற்றி இந்த காணொலி வாயிலாக தெளிவாக பார்ப்போம். அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாடல் 2 ரூபா நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு அச்சடிக்கப்பட்டது. 2007 வரைக்கும் வந்து தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் மட்டும் 2004 அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இந்த நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் பெஸ் சிம்பிள் காயின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நாணயத்தில் எல்லா நாணயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அதே போல் இந்த நாணயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வரலாறு என்னன்னா, நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகளாலேயோ இனத்தாலேயோ வந்து நம்ம வேறுபட்டாலோ இந்தியங்கிற அந்த உணர்வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா இருப்போங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெஸ் சிம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 4 முனைகளை குறிக்கக்கூடியது தாங்க இந்த பெஸ் சிம்பிளை வந்து குறிக்குது. இதை மையப்படுத்தி தான் இந்த நாணயம் வந்து அச்சடித்திருக்காங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 5.8 கிராம். இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 மற்றும் 2007 கொஞ்சம் வித்தியாசமான நாணயங்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அது என்ன மாதிரி வித்தியாசங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு நாணயம் காட்டியிருக்கேங்க, பாருங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்துலேயே ஒரு நாணயம் இருக்குது, இதையே பாருங்கள். இது 2 நாணயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் அந்த மின்ட் மார்க்கு நேரம் அம்பு குறியீட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறியீடுகளும் இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு குறியீடுகளும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வேறுபட்டு இருக்குங்க. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முதல் நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாவோ, 2வது நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ் சிம்பிள் வந்து பெருசாவோ இருக்குது பாருங்கள். இதே போல் தான் 2007 வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு நாணயம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாணயம் இருக்குது. இந்த நாணயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தை நீங்கள் பாருங்கள். பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பெருசாவோ கீழே இருக்கிறது சிறுசாவோ இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2007 3வது ஒரு மாடல் வந்துங்க. இந்த நாணயத்தில் வந்து பாருங்கள், அதாவது முன்னாடி பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 நாணயத்திலே பெருசாக இருந்துச்சு. ஆனால் 3வது நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது. அதே போல் அந்த பெஸ் சிம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தாங்க இருக்குது. எப்படி இந்த 2007 மட்டும் 3 வித்தியாசமான நாணயம் வந்து அச்சடித்திருக்காங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இதுக்கான பதிலை வந்து அடுத்த கிளிப்ஸில் வந்து பார்ப்போம். அதே போல் எப்பயுமே இப்படி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மின்ட் மார்க்கை வந்து பார்க்கணும், எது இதெல்லாம் சேமாக இருக்குது, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டதெல்லாம் கீழேயும் மேலேயும் வந்து வச்சிருக்கேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான அந்த குறியீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு நேரம் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். இந்த 2 நாணயமே இருக்குங்க. 2005 அச்சடிக்கப்பட்டது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பெஸ் சிம்பிள் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெஸ் சிம்பிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காயின்ஸுங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூல் நாணயம். அதுக்கு நேரையே நான் எழுத்தால வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த மியூல் நாணயங்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, 2 நாணயங்களின் கலவையால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நாணயம் தான். அதாவது நாணயத்தின் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கும், நாணயத்தின் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டிருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான நாணயங்கள் வந்து வெளிவந்திருக்கு. இப்படி வெளிவந்த நாணயம் தான் இந்த 2005 வெளியிடப்பட்ட இந்த நாணயங்க. சரி, நாணயத்தின் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மாதிரி இருக்குது. நாணயத்தோட பின்பக்கம் வந்து அப்போ எது போல் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பெஸ் சிம்பிள்லாம் அந்த பெரிய பெஸ் இருக்கக்கூடியது எது போல் இருக்குன்னு கேட்கலாம். 2007 அச்சடிக்கப்பட்ட பெஸ் சிம்பிளோ இதில் இருக்கக்கூடிய பெஸ் சிம்பிளோ வந்து சேமாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அதாவது 2007ங்கிறது 2005க்கு அப்புறம் தானே வருது, இதில் எப்படி மியூல் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 அப்பயே அச்சடித்திருப்பாங்கிற மாதிரி. சில நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சில வருடங்கள் லேட்டாக அச்சடிப்பாங்க. ஆனால் வருடம் பிரிண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வருடங்கள்லாங்க அச்சடித்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2019லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹5 நாணயம், ₹1 நாணயம், ₹2 நாணயம்னு இப்போ புது நாணயங்கள் நிறைய வந்துச்சு. அந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2020லாங்க நிறைய நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2019 தான் பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து வரக்கூடிய வெர்ஷன்லாம் 2020ன்னு மாற்றுவாங்க. இதே போல தான் இந்த நாணயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் மட்டும் இது போல மியூல் நாணயங்கள் வந்து வந்திருக்கோங்க. அதே போல் 2007ல் வந்து கல்கத்தாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸில் வந்து இந்த 2ங்கிற இருக்கிற மாதிரி வந்து நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க. மற்ற ஹைதராபாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் இருக்கும் இந்த 2ங்கிறது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாணயமும் வந்து அந்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது வந்து நார்மல் நாணயங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசு சிறுசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மியூல் நாணயம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2005ல் இருக்கக்கூடிய நார்மல் நாணயத்தை மையப்படுத்தி இந்த மியூல் நாணயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த பின்பகுதியோ இந்த பின்பகுதியோ சேமாக இருக்கும். அதே போல் 2007ல் இருக்கக்கூடிய முன்பகுதியோ மியூல் நாணயத்தில் இருக்கக்கூடிய 2007ல் இருக்கக்கூடிய முன்பகுதியோ வந்து சேமாக இருக்குங்க. இப்படி நிறைய நாணயங்கள் இப்படி வித்தியாசமான முறையில் வந்து அச்சடித்து வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஒவ்வொரு சேகரிப்பாளர்களை வந்து தெரிந்து வச்சுருக்கணுங்க. இந்த காணொலிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட 3 ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.